அவர் ரொம்ப டைரக்டா பேச மாட்டாரு இந்த மாதிரி விஷயங்கள்ல. அவர் பேசினார்னா வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுவாரு. உங்க வைஃப் தான் இந்த क्वेश्चन கேட்க சொன்னாங்க. How many girlfriends have you had? Bro, he gave me beef biryani bro. That's all I need to say. சாப்பிட்டு தான் வந்தோட beef biryani. Okay, Irfan. Hi. Hi bro. Hello, hi. என்ன bro 2000 வீடியோ ஆமே? Yes, 2000th வீடியோ. Yes, it is. கேட்டலாமா क्वेश्चंस உங்களை? Yes, கேட்டலாம். So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா இர்ஃபானை grill பண்ணி क्वेश्चंस கேட்க போறோம். ஸ்டோரி எல்லாம் போட்டாச்சு, ஆடியன்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணாச்சு. ஆமா. அதுக்கப்புறம் நானும் உங்க வைஃபும் கூட்டு சேர்ந்து உங்களுக்கு some questions கேட்கலான்னு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். So are you ready? Yes. So நான் இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இதுதான் நம்மளோட 2000th வீடியோ, அதாவது 2000th வீடியோ. அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோவா we plan something and அதுல வந்து டீம் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணதுல யூசுவலா நம்ம வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணுவோம்ல, இப்போ நம்மளையவே இன்னொருத்தவங்க வந்து இன்டர்வியூ பண்றாங்க. And that is Samiha. ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துறேன் நான். நிறைய கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் அவங்களே கேட்குறதாகவும் இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ நம்ம வியூவர்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க, ஆல்சோ ஒய்ஃபும் கொஞ்சம் அமைச்சிருக்காப்புல, டீமாவும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் let's just talk about 2000 வீடியோஸ் போடுறது எவ்வளோ கஷ்டமான மேட்ரு அப்படின்னு. ஸோ 5.5 yearsக்கு விடாம எவ்ரி டே நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க. நான்லாம் நினைச்ச லோகன் பால் தான் பெரிய ஆளு, ஏன்னா 365 டேஸ்க்கு 365 vlogs போட்டான். பட் லைக் when I heard நீங்க வந்து 2000 வீடியோஸ் போட்டிருக்கீங்கன்னு, ஸோ கேன் யூ லைக் டெல் என்ன மாதிரி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? how did you actually manage to pull it off? இது 2000 வீடியோன்றது வந்து 2000 வீடியோவும் கஷ்டமா இல்லை எனக்கு. பட் டெஃபினெட்லி இயர்லியர் டேஸில் வந்து கஷ்டம். ஏன்னா நம்மளே ஷூட் பண்ணி நம்மளே எடிட் பண்ணி நம்மளே போடுறது, அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான பாட்டாக இருந்துச்சு. பட் அதுவுமே கஷ்டமாக எனக்கு வந்து இல்லாமல் நான் பண்ணதுக்கான காரணம் வந்து ஐ லவ்ட் இட், ஐ என்ஜாய்ட் இட். பட் அந்த அளவுக்கு நான் இப்போ என்ஜாய் பண்ணுறேன்னா கேட்டால் ப்ராபப்ளி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம்னு நான் சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் என்ன நிறையா பண்ணுறோம்ல, இதே தான் ஒரு 5 வருஷமா 5.5 வருஷமா டெய்லி வீடியோஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எப்படி இருக்கும் நம்மளோட இதை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பயாச்சும் தோணி இருக்கா, நம்ம லைஃப்ல வந்து டெய்லி நீங்க போடுறீங்க, எவ்ரி திங் தட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப் போட்டுறீங்க, லைக் நம்மளுக்குன்னு வந்து ஒரு தனி லைஃப் இதுல இருந்து இல்லையே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் 5 years டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க. அந்த மாதிரி சில டைம் யோசிப்பேன், அது நம்ம நேச்சுரலா யோசிக்கிறது, நம்மளுக்கே அந்த யோசனை வரும்ல, அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். ஆனா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு அப்படி தோணுது கிடையாது? ஆமா, அது பெரிய விஷயம் இல்லை. அது கொஞ்சம் நம்ம ஸ்டெப் பேக் பண்ணிட்டு அதை பார்த்தோம்னா ஐ ஃபீல் லைக் that's what Irfan is. இப்போ இர்ஃபான்னா வந்துட்டு you are your videos. I am my videos, right? நான் அப்போதான் ஒரு அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஐ ட்ரை டு ஷூட் எவ்ரிதிங் அண்ட் எனிதிங். ஸோ ஒரு வீடியோ டைரி மாதிரி வச்சுக்கலாம், ஒரு ஜர்னல் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். லைக் நீங்க வேணும்ட்டே வந்து லைக் ஆப்வியஸ்லி vlogsலாம் கொஞ்சம் கான்செப்ட் இருக்கும், வேணும்ட்டே இந்த vlogல இந்த மசாலா ஆட் பண்ணும் அப்படிலாம் தோணி பண்ணிருக்கீங்களா நீங்க? மசாலா எப்படி, எந்த மாதிரி மசாலா? அந்த மசாலா ஆட் பண்ணுன்றதுக்காக லைக் இந்த ஜஸ்ட் லெட்ஸ் டு திஸ், இதுக்காக லைக் இது பண்ணா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிட்டென்ஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி. அந்த மாதிரி எல்லா யூடியூபர்ஸ் தான் யோசிப்போம். So you need people to watch, right? So கண்டிப்பா ரீசெண்டா கூட ஒரு வீடியோல இந்த இது ஐ திங்க் ஏதோ நார்த்ல போய் எடுத்த வீடியோ, அதுல வந்து கடைசி வீடியோல வந்து தி எண்ட்னு போட்டு ஒரு லாஸ்ட் வீடியோன்ற மாதிரி ஒரு தமிழ்ல வச்சிருக்கோம். லாஸ்ட் வீடியோ இல்ல அந்த ஊர்ல இருந்து லாஸ்ட் வீடியோ. சோ ஒரு ஸ்மால் செக்மெண்ட் மாதிரி இருக்க போகுது இங்க. ஓகே, உங்க டீம்ல இருந்து உங்க பழைய வீடியோஸ்ல இருந்து ஒரு கிளிப்பிங் எடுத்துருக்காங்க. we'll ask you which video that is and அந்த வீடியோல இருந்து உங்க ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ண முடியுதான்னு முதல்ல பாப்போம். அதெல்லாம் நான் ஈஸியா பண்ணிடுவேன். இது ஆக்சுவலி இந்த இது வந்து பாத்தீங்கன்னா MKBHD-ல வந்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் அதே இது லைட்டா நாங்க இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். MKBHD இவ்வளவுதான் காட்டுவீங்களா? இது டர்க்கில எடுத்த வீடியோ கரெக்டா? கேப்படிஷியா தானே? ஆமா, கேப்படிஷியா. இவ்வளோ என்னடா இவ்வளோன்னு காமிச்சா எப்படிரா? அதான் சொல்லுமா? டர்க்கி வந்து இட்ஸ் a beautiful place. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி. அது வந்து ஒரு ஃபேவரட் கண்ட்ரி. நானும் என் தம்பி தான் போனோம், வேற லெவல் என்ஜாய் பண்ணோம். பட் எடுத்த உடனே வி ஃபெல்ட் அந்த ஒரு மாதிரி என்னடா பண்ண முடியுமா கேப்படிஷியான்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அங்கே ஏன் போனோம்னா வந்து இந்த ஹாட் ஏர் பலூன்லாம் பார்க்கறதுக்காக தான் போனோம். பட் அது கடைசி வரைக்குமே பார்க்கல. we were there for like
15-18 டேஸ் கிட்ட இருந்தோம் ஹோல் டர்க்கியில். கேப்படோஷியால 2 நாள் தான் இருந்தோம் நினைக்கிறேன். 2 நாளையும் பார்க்க முடியல. பட் அங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஐ வாண்ட் டு see this. நான் இதுக்காக ட்ரோன்லாம் கொண்டு வந்திருக்கேன். நான் ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணி நான் வந்து காட்டணும் என்னோட பீப்புளுக்கு. ஐ வாண்ட் டு மேக் ஒரு பியூட்டிஃபுல் vlog out of it அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தோம். ஒரு வாட்டி கால் பண்ணி டெய்லியுமே ஈவினிங் கேட்போம் பாய் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நாளைக்கு காத்து நாளைக்கும் கிடையாது. ஏன்னா நாங்க போன டைம் அந்த மாதிரி டைம் ஆக்சுவலி வந்து ரொம்ப கோல்டான டைம். மறுபடியும் ரீவிசிட் பண்ணுவீங்களா? ஓ யா டெஃபினட்டா டர்க்கியை வந்து எனக்கு சான்ஸ் கிடைச்சா போயிடுவேன் அந்த மாதிரி. ஸோ நீங்க வந்து ஒரு 10K சப்ஸ் ரீச் ஆயிட்ட உடனே நீங்க 2016 தானே ஆரம்பிச்சீங்க நீங்க? ஆமா யா. ஸோ நான் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தேன் நீ காலையில. ஓகே. ஸோ நீங்க ஒரு 10K வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே அதுக்கு அடுத்த ஒரு 3வது வீடியோ ஐயோ இந்த கம்பெனி லீவ் பண்றது பெரிய தலைவலியான வேலையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேற போட்டிருந்தீங்க. அந்த டைம்ல நாட் எவ்ரிஒன் தாட் ஆஃப் யூடியூப் as like a viable career option. யாருமே யோசிக்க மாட்டாங்க, ஒத்துக்கவும் மாட்டாங்க இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ல. இப்போ எல்லாருமே யூடியூபர் ஆகணும் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு இருக்காங்க. பட் at that time nobody would have thought of it. So அந்த டைம்ல how did you take that leap of faith? அது எனக்கு வந்து லூஸ் பண்றதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை. I was not a பெரிய ஒரு ஐடி ஜாப்லேயோ நான் வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டே இல்லை. அண்ட் ஆல்சோ ஒரு நேமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அப்படி எங்கள் அம்மா அப்படி அது ஒரு சன் நான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் எனக்கு ஒன்றுமே கிடையாது. என்னால் ட்ரை பண்ண முடியும், கண்டிப்பாக டெஃபினட்டாக ட்ரை பண்ண முடியும் அந்த விஷயத்த. இதில் பண்ணால் இது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, ஒரு நப்பாசை. எப்படின்னா இப்போ நம்ம இப்போ லாட்ரிலாம் வாங்குவாங்க யூஸ்வலாக. இப்போ அதில் வந்து லாட்ரியில் வின் பண்ணுன்றது வந்து ரொம்ப வந்து ஒரு அது நடக்கிறதே கஷ்டம். அது ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். பட் எல்லாத்துக்குமே இந்த லக் ஃபேக்டர் யோசிப்பாங்க. இதுல நம்மளுக்கு கிடைச்சா சூப்பரா இருக்குமே, அதுக்காக தான் லாட்டரியை வாங்குறாங்க. கண்டிப்பா நீங்க லக்கி கிடையாது, இதுல லக்கியும் கூட தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லக்குனா வந்து அது எப்படி அது லக்குன்னு சொல்லலாம், டைம் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம், இல்லை என் கூட இருந்தவங்களோட மேபி குட் தாட்ஸ் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுச்சா, அது எப்படி வேணா சொல்லலாம். பிகாஸ் அந்த லக்குக்காக தான் வாங்குவாங்க ஆக்சுவலி இந்த லாட்ரி. அந்த மாதிரி தான் வந்து இது வந்து எப்படின்னா ஐ சா சம் ஒரு ப்ரோக்ரஷன் இதில். அப்புறமா சரி ஏன் நம்ம இதை வந்து ஃபுல் ஆன் இதில் போகக்கூடாது. லைக் எல்லாத்துக்கும் ஒரு யூடியூபர் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு நீ வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ பண்ண ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் ஷாக். பையன் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தான் ப்ரோ vlog பண்ணும்போது, பயங்கரமா இருந்துச்சு. நான் நினைச்சேன் வாவ் இர்ஃபான் இங்கிலீஷ்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் vlog இப்போ போட்டானா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். அது வந்து ஏன் அப்போ பண்ணனா வந்துட்டு vlogன்ற ஒரு மேட்டர் வந்துட்டு தமிழ்ல வந்து ஃபார்மேட் அப்போ பண்ணதே யாருமே பண்ணல. அது வந்து ஒரு அன்டெஸ்ட் அண்ட் ஆல் நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. பிகாஸ் நம்மளுக்கு அது பழக்கம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்ல vlog போடும்போது லிட்டரலா அவங்க வந்து நீ சாப்பிட்றத நீ வந்து இது பண்றதை எல்லாத்தையும் நான் எதுக்கு பார்க்கணும், நீ வெளியே போ, நான் இது என்னதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் அசிங்கமாலாம் கேட்டுலாம் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. பட் அது வந்து ஒரு vlog ஃபார்மேட் கைஸ் அப்படின்றது வந்து கொண்டு வந்து அது நம்ம ஒரு வாட்டியுமே வந்து அதை போட்டு தான் நான் வந்து லைட்டாக பழக்க ட்ரை பண்ணேன். நான் பழகிற டைமில் எல்லாரும் வந்து பார்த்து பழகிற டைமில் நிறைய பேர் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் லைட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா நீங்கள் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள்னு சொல்லிக்கலாமா vlog போடுறது தமிழில் அட்லீஸ்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டா? இல்லைனா லைக் டிட் யூ see someone உங்க யாராச்சும் உங்க பியர்ஸ் யாராச்சும் இருந்தாங்களா at that time? டெஃபினட்டாக கிடையாது. at that time டெஃபினட்டாக ஏன்னா அப்போ நிறைய இருந்தது மூவி ரிவ்யூஸ் தான். அதான் நான் ஸ்டார்ட் பண்ணது, மூவி ரிவ்யூவில் ஸ்டார்ட் பண்ணேன் நான். அதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து இங்கிலீஷ் vlog போனேன் நான். எதுக்காகனா வந்துட்டு இங்கிலீஷ்லாம் பார்ப்பாங்க, இங்கிலீஷில் வீடியோ போட இங்கிலீஷில் பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதில் தான் வியூவர்ஸ் இருந்தாங்க. நானே பார்த்தது இங்கிலீஷ் vloggers தான். கேசி நைஸ்டாட்ன்றது என்னோட ஃபேவரட் ஒரு vlogger. அவரோட வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ புரிஞ்சிருச்சு. அதான் அதை வச்சு தான் லைக் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. somebody put a clip, அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கிற கிளிப் தயவு செஞ்சு இங்க போடுங்க இங்கிலீஷ்ல பேசுனத. Hey, hello guys, this is Mohammed Irfan and I'm going to start a vlog. நீங்க பழைய வீடியோலாம் போடும்போது ஒன்று ஃபுட் போடுவீங்க, இல்லை டெக் போடுவீங்க, இல்லை ஊர் சுற்றி பார்க்குறது அது மாதிரி போடுவீங்க. யூ ஜஸ்ட் randomly throwing things and then one video that got stuck. What was that? Actually ஃபுட் தான் ஃபர்ஸ்ட் ஃபுட் வீடியோவே வந்து it went good. Yeah, அதான் எந்த வீடியோ? சுந்தரேகா கடை. அது என்னால மறக்கவே முடியாதுல்ல. ஏன்னா அதுக்குமே வந்து அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்லவே முடியாது. அது யார்கிட்டயுமே சொல்ல முடியாது அந்த விஷயத்த. இல்லை அது சத்தியமாக சொல்லவே முடியாது. என்னோட ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணான் ஆக்சுவலி. அதுக்கு அது சொல்ல முடியாதுங்க, அது சொல்லவே முடியாது, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வீடியோ பத்தி பேசலாமா? பிரைவேட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. ஆமா, அது நான் காட்ட மாட்டேன். காட்டிட்டீங்களே. நான் காட்ட மாட்டேனே, நான் உள்ள ஆள் வச்சிருக்கேன். ஐயோ அந்த வீடியோ கைஸ், அந்த வீடியோக்கு நான் தனியாக வேணா எப்பயாவது நான் யோசிச்சு வீடியோ போடுறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க.
அப்படியே எனக்கு பார்க்கும்போது ஐயோ ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அப்படியே இப்படி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு இதுவாக மோசமாக இருக்கும் அது. பட் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதனால மனசுக்குள்ள ஆமாம், என்னன்னா எனக்கு வந்து அன்பிரைவேட் பண்ணு பண்ண மாட்டேன். நோ வே தட் ஐ அம் கோனா அன்பிரைவேட் தட். 2000 வீடியோக்கு உங்க ஃபேன்ஸ்க்காக நீங்க கண்டிப்பா அந்த வீடியோ அன்பிரைவேட் பண்ணுங்க. ஏய் சத்தியமா நிறைய போடுங்க இந்த மாதிரி அன்பிரைவேட் பண்ணுங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்க. ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஓல்டஸ்ட் வீடியோஸ்ல இருந்து போய் பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணிருப்பீங்க கரெக்டா? அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா கம்மியாயிருச்சு. முன்னாடிலாம் ஒரு மூவி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அது ஒரு 2 years பேக்கே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்க, அதுவும் கொஞ்சம் லைட்டா கம்மியாயிருச்சு. ஸோ வந்து லைக் இப்போ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் இர்ஃபான் அப்பார்ட் ஃப்ரம் லைக் டிராவலிங் இந்த மாதிரி கண்டென்ட் விட்டா? இல்ல நான் வந்து உங்க ஆடியன்ஸ் கொஸ்டின் இருந்து சொல்றேன். நானு எல்லாருமே சொல்றாங்க நீங்க நெக்ஸ்ட் மிஸ்டர் பீஸ்டா கூட இருக்கலாம் தமிழ்ல. So Mr. Beast there cannot be a next Mr. Beast, right? அவங்க வந்து லைக் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல அந்த பெரிய ஆள் ஈக்குவலண்டா நீங்க இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நீங்க அவங்கள மாதிரி கண்டென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஐ வாண்ட் டு டு சம்திங் லைக் தட். நான் வந்து ஆமா அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்க அந்த வீடியோல சொல்லியிருப்போம் மிஸ்டர் பீஸ்டை பார்த்தா இது வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குன்றதை நாங்கள் சொல்லி தான் பண்ணியிருப்போம். பட் அதை எங்களால் தொடர்ந்து பண்ண முடியல. லொஜிஸ்டிக்கலாக வந்து எங்கள் டீமில் வந்துட்டு அந்த அதை அப்ளை பண்ணுறதுக்கான இதே இல்லை. இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் மணி. இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் மணி பிகாஸ் அவரும் எப்படின்னா வந்துட்டு அவர் சம்பாதிக்கிற காசை போட்டு தான் திருப்பி எடுக்கிறாரு. அவருக்கு யாருக்கு கொடுக்கல. அவர் நீங்க அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா he was ரொம்ப ஹம்பிள் பீயிங் தான் அவரும் வந்திருக்காரு. அதே மாதிரி ஈவன் நம்மளும் இங்கே பண்ணலாம். now you get why எல்லாரும் உங்களை தமிழ் மிஸ்டர் பீஸ்ட் சொல்றாங்க. இல்ல வேணாம் அவ்வளோ சொல்லலை. நீங்க அவ்வளோ சொல்லலை. அவ்வளோ இல்லை, கீழே இறங்கி வாங்க. நோ கமெண்ட்டுக்கு போயிடாதீங்க. வேணாம் இந்த பொண்ணு தூண்டி விடுறா வேணாம். honestly பார்க்கும்போது தமிழ் கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ல வந்து there hardly few people உங்களோட ஸ்டாச்சர்ல இருக்காங்க. and like when you think about it பயமா இருக்குது இந்த மாதிரி நான் சொல்லும்போது. அப்படி லைக் நான் என்னன்னா we are doing something யூனிக் அப்படின்றது வந்து தெரியணும் பீப்புளுக்கு அப்படின்றத நாங்கள் நினைப்போம். கண்டிப்பாக நாங்கள் அதை யோசிப்போம். பட் அது நீங்கள் நிஜமாலே நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா we are very happy அந்த ஒரு விஷயத்தில். பிகாஸ் இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஒரு இது நம்ம கட்டுறோம்னா இப்போ நாங்கள் இது வந்து நான் யோசிச்சுட பார்த்தது கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு பிளேஸ் நான் வந்து பில்ட் பண்ணி என்னோட யூடியூப்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த யூடியூப்னால தான் எங்களுக்கு அது நடந்துச்சு. ஆனால் திருப்பி நாங்கள் யூடியூப்ல வந்து நாங்கள் அந்த மணி போடுறது வந்து நான் நல்லா தான் நினைக்கிறேன். ஈவன் இப்போ பார்த்துக்கிட்ட மீட் பண்ணணும்னு சொன்னார். இட்ஸ் ரியலி குட் இர்ஃபான், நீ வந்து ஏர்ன் பண்ணுறத திருப்பி நீ அதில் போடுற, தட்ஸ் ஹவ் யூ க்ரோ அப்படின்னாரு அவர். யா தட்ஸ் வாட் ஐ டூ. பட் நாங்கள் வந்து கம்மியாக பண்ணுறோம். மிஸ்டர் பீஸ்ட் பண்ணது வந்து எப்படின்னா அப்படியே என்ன சம்பாதிக்கிறோமோ அப்படியே எல்லாத்தையுமே இதில் அடுத்த வீடியோவில் போடு அப்படின்னு ஹி ஹஸ் டன் இட். அந்த அளவுக்கு தைரியம் வந்து வரலை. ஆல்சோ அதை வந்து பண்ணுறதுக்கான டீம் வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகலை. என்னால் மட்டும் அதை பண்ண முடியல. ஆல்சோ நாங்கள் டெய்லி வீடியோ பண்றதுனால Mr. Beast also like puts one video 1 month தான் போடுவாங்க. ஆமா 2 weeksக்கு once இல்ல 1 month. இப்பலாம் ஹை ப்ரொடக்ஷன் வேல்யூ இல்ல, ரொம்ப ஹை ப்ரொடக்ஷன். பட் அதுல நாங்க ஒரு 10% இல்ல 5% பண்ணனும்னா கூட எங்களுக்கு அது ரொம்ப ஹையா இருக்கு. பிகாஸ் நாங்க டெய்லி வீடியோஸ் பண்றதுனால we have to work daily. So எல்லாத்தையுமே பண்ணனும்னா எனக்கு இப்போதைக்கு டீம்ல 10 பேர் தான் இருக்கோம்னா I need 30 people இருந்தா தான் நாங்க அதை யோசிக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு இது. So next clip போயிடலாமா? Oh yeah, definitely. But the correctables are correct actually. Not big characters, but these are like இந்த நோட்லாம் இப்போ இல்லவே இல்லை. ஆமாம் இது ஆமாம் இருக்காது. இது ஆனால் இன்னுமே என்கிட்ட இருக்கு இந்த நோட்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் vlog செகண்ட் vlog இது. நான் வந்து மெரினா பீச்சுக்கு போனேன். அப்போ வந்து காசு எடுத்துகிட்டு நானும் ஆசிஃபாவும் போனோம். அந்த வீடியோ இது கரெக்டா? அந்த வீடியோவில் he saying that நான் 110 rupees சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு. சீரியஸாங்க. அது வந்து அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே வீடியோவில் சொல்லுவேன் ஈஸியாக. என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதுதான் அதான் அந்த அளவுக்கு தான் இட் வாஸ் ரொம்ப இதுவாக இருந்துச்சு எங்களுக்கு. இது மாதிரி நம்மளை பற்றி சொல்லிட்டோம்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனாக வெளியே போயிருமே, அந்த மாதிரிலாம் பெருசாலாம் யோசிக்காத ஒரு டைம் அது. அண்ட் அந்த அளவுக்கு தான் இருந்தோம். அப்போ காசு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த டைம்லலாம். ஐ வாஸ் ஒர்க்கிங் நினைக்கிறேன். ஒர்க்கிங் தான் ஏதோ காசு எடுத்துட்டு போனோம். அப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது how does it make you feel? It feels amazing. அப்போ ஒரு ஃபன் இருந்துச்சு. அந்த ஃபன் என்னன்னா ஒரு வாட்டியுமே வந்து நம்மளுக்கு வந்து மாதம் சம்பளம் வரும். இதுல இருந்து ஆனால் ஆஃபீஸில் சம்பளம் போடும்போது அதில் ஒரு ஜாலி இருக்கும். அந்த ஜாலி வந்து எப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லாமல் 16,000 ரூபா உழும் போது ஒரு ஹாப்பினஸ்ஸு. அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு இப்போ கிடைக்கிற மந்த்லி ஒரு இதில் வந்துட்டு கிடைக்கல. மந்த்லி
ஆக்சுவலி நம்மளுக்கு நல்லா தகவல் கொடுத்துருக்காரு. வேற மாதிரி ஃபீல் ப்ரோ. இது யூடியூப்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் பே செக் வாஸ் அமேசிங். $160 சம்திங் நான் சொல்லியிருப்பேன். அதில் அது காமிச்சிட்டு அந்த லூஸு மாதிரி வீடியோ போட லூஸு மாதிரி இருப்பாங்க. இதில் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பேன். அதில் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பார்த்துருந்துருப்பீங்க, சிரிப்பீங்க. நான் என்ன தெரியுமா உட்காந்துட்டு நான் அதை அந்த வீடியோ அவ்வளோ நல்லா போகும். ஐ திங்க் இந்த வீடியோ நிறைய வியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 2.5 மில்லியனா 2.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அந்த உங்களோட ஸ்ட்ரெச் ஆஃப் வீடியோஸ்ல that was like one video that hit the million. அந்த பழைய வீடியோஸ்ல 25 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. லிட்டரலா பைத்தியக்கார குமாரி உட்காந்துட்டு ஃபோன் வச்சு பச்சனே பேசிட்டு இருப்பாங்க. காசு வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னு. அப்ப நான் வந்து நீங்களே யோசிங்க, அப்ப நான் இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சிருந்தேன்னா நான் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன் இந்த மாதிரி ஒரு லூஸ் நேரத்தை. இதுல இதுமா ஜாலியா நம்மளோட வியூவர்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம் எவ்வளவு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருக்கும். அப்படியே படுத்துக்கிட்டு லைக் ரொம்ப லூஸா உணர்றேன் இப்போ நான் அந்த விஷயம் பண்ணதுக்கு. பட் அந்த வீடியோலாம் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. வீட்டில் சொல்லும் போது வீட்டில் வந்து காசா ஏமாத்துறாங்கடா யாரோ உன்னைய அந்த மாதிரிலாம் பண்ணாதடா. ஏன்னா இந்த இன்டர்நெட்ல வந்துட்டு காசு கொடுக்குறாங்கன்னு ஒர்க் இருக்கும் தெரியுமா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு இது இருந்துச்சு, பயம் இருக்கும். ஏமாத்துவாங்கடா அப்படி சொல்லி இல்லம்மா இது நிஜமாடி வந்திருக்குமா, இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வந்திருக்குமா, இந்த காசு போட்டிருக்காங்கம்மா அப்படி சொல்லிட்டு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அம்மா கிட்ட? பிகாஸ் அந்த நானே வந்து சின்ன வயசுல இருக்கும்போது யூடியூபர் ஆகணும்னு எங்க அம்மா கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான். அண்ட் அவங்க வந்து கேட்கும்போது அது ஒரு வயபிள் ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ எப்படி ஹவு டிட் யூ எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி நான் வேலையை குவிட் பண்ண போறேன், நான் வந்து யூடியூப் டெய்லி வீடியோ போட போறேமா, இதுல இருந்து எனக்கு காசு வர போகுது, ஹவு டிட் யூ கன்வின்ஸ் யுவர் மாம்? அம்மாவை கன்வின்ஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட புரியாத மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒன்று தான், பா மாச வாடகை நீ கொடுத்துடணுப்பா, அதனால அதை மட்டும் கை வைக்காம நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஒர்க்குக்கு போறியா அது இல்லாமல் இது பண்ணிக்கிறேன்னா பிரச்சனை இல்லை, ஒர்க்கையும் விட்டுட்டு இது பண்ணுறனா தான் அப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். பட் ஆஸ் முஸ்லீம் ஒரு இதுன்றதுனால இன்னொரு பிரச்சனை வேறு என்னென்னா இந்த மாதிரி யூடியூபிங் பண்ணுறது, அப்புறமா அதில் மியூசிக் இருக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் வர அதில் அப்போ இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி ஓவர் கம் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் டிவி பார்க்குறீங்க, நான் அவங்ககிட்ட தாங்க இப்போ டிவி பார்க்குறீங்கல்ல, அப்போ அதை பார்க்குறீங்கன்னா அப்போ அதை ஒருத்தவங்க கிரியேட் பண்ணி தானே பார்க்குறீங்க. அப்போ நானும் அது மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி இன்னொருத்தவங்க பார்க்க வைக்க போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னா, இல்லை அது பார்க்குறது வேற இது பண்ணுறது வேற. அப்ப நீங்க டிவி பார்க்காதீங்க அப்படின்னா அது அவங்களால டிவி பார்க்காம இருக்க முடியாது. டிஃபரெண்டா எல்லாரும் டிவி பார்த்து பழகிட்டோம், அது ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பேசி ஈஸியாக அவங்ககிட்ட சொல்லி இல்லை எனக்கு வேணும், இதனால நான் வளருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு ஆகணும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஏன்னா நான் அந்த விஷயத்துல ரொம்ப அட்டமட்டா இருந்தேன். ஓகே, ஆனா அவங்க எதுவும் சொல்லல நீங்க ஜாப் குவிட் பண்ணும்போது இந்த மாதிரி? ஐயோ பயந்தாங்க, ஜாப் எதுக்கு குவிட் பண்ற, இது வந்து அதுக்கு அது குவிட் பண்ணிடலாமா. நான் ஜாபை குவிட் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி வந்து ஐ வாண்ட் டு நோ அபவுட் த ரெஸ்டாரண்ட், ஐ வாண்டட் டு நோ அபவுட் த ரெஸ்டாரண்ட்ஸ். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக ஒரு மேனேஜரா அந்த ரெஸ்டாரண்ட்ல மேனேஜர்னு சொல்லி தான் போனேன். ஆனா அங்கேருந்து குப்பை அள்ளி போடுறது முதற்கொண்டு நான் தான் பார்த்தேன். நாங்கள் 2 பேர் தான் இருப்போம் அந்த ரெஸ்டாரண்ட்டில். எப்படின்னா வந்து வந்தவொடனே எடுத்து கொடுத்து டக்குன்னு காசு போடுற மாதிரி அது வந்து ஒரு சிஸ்டம். அது மெட்ராஸ் கறி கப்புன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அவர் அது ஒரு 6-7 மாதம் ஒர்க் பண்ணேன். ஆனால் ஒர்க் பண்ணிட்டு இந்த வீடியோஸும் நான் வீக்லி ஒன்ஸ் போட்டுருவேன். அப்போவே வந்து ஐ ஸ்டார்டட் அ பேட்டர்ன். எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இர்ஃபானோட வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா வீக்லி ட்ரைஸ் அப்படின்ற மாதிரி நான் கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ ஒரு வீடியோ வந்துடும் இர்ஃபானோட வீடியோ அப்படின்றது வந்து பீப்புளுக்கு வந்து அதை நான் இது பண்ண ஆரம்பித்தேன், ஷோ பண்ண ஆரம்பித்தேன். அங்கேருந்து ஷோ பண்ணி அப்புறமா இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டிட் நாட் பே மீ வெல். நான் ஐ வாஸ் ஏர்னிங் 22 நினைக்கிறேன் என்னோட ஜாப்ல. அதை குவிட் பண்ணிட்டு நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வரும்போது ஹி வாஸ் பேயிங் 15K. அதில் வந்து நான் கம்மியாக தான் வரேன் நீங்கள். பட் தென் நான் அந்த யூடியூப் தான் நம்ம மெயினாக பண்ண போகிறோம். ஆல்சோ இதான் பட் இங்கே வேலை பிரிச்சு எடுத்துருவாங்க. பட் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து யூ லேர்ன். ஐயோ லாட். ஸோ 10:30க்கு நான் வீட்டில் இருந்து கிளம்புவேன். 11 o'clock போயிடணும். 11 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 10 o'clock கிளம்பிடுவேன். நைட்டு 12 மணி தான் முடியும். எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி ஃபுல்லாக கணக்கெல்லாம் போட்டு எடுத்து வச்சு வரதுக்கு. ஸோ ஒரு நாள் தான் லீவ் இருக்கும். இதுலேயாவது 2 நாள் லீவ் இருந்துச்சு, ஒரு நாள் தான் லீவ் இருக்கும். அதை நான் லேர்ன் லைக் நிறைய விஷயம் இங்கே லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒன் டே போயிட்டு ப்ரோ நான் வந்து இங்கேருந்து கிளம்பிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வீட்டில் மாதிரி சொல்லும் போது இதையும் விட போறியா அப்படின்னு. இல்லைம்மா போன மாதம் வந்து யூடியூப்ல இருந்து ஐ காட் 15K or something 20K கிடச்சிருந்துச்சு. ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் காசு வந்துச்சு எனக்கு. அப்போ தொடர்ந்து வரல, ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம். $100 வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கொடுப்பாங்க காசு, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. அப்படி வந்துச்சா ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் தான் வருது. இல்லைம்மா இந்த மாதத்துல இருந்து த்ரூவா வருமா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் ஃபார் தி யூடியூப் நான் பண்ணிட்டேன். 2000 ரூபாய்க்கு பண்ண நினைக்கிறேன். 2000 1500 ரூபாய்க்கு அதுக்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அது ஆக்சுவலி அந்த வீடியோ பண்ணும்போது ஒருத்தன் கால் பண்ணி கேட்குறாங்க, ஏதோ மெசேஜ் மெயில் பண்ணிவிட்டு அப்புறம் கால் பண்ணி பேசினாங்க, இந்த மாதிரி வீடியோ பண்ணணும் ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி. எனக்கு அது வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுன்றது வாய் வரல எனக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல, யாரும் சொல்லி கொடுக்குறதுக்கும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் யாரும் நான் இங்கேயே பார்த்ததும் கிடையாது. அவரே சொன்னார், என்ன ப்ரோ ஏதோ இது பண்ணுறீங்க தயங்குறீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை ப்ரோ இது மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் தான் இருக்குது, கேமராலாம் வர இது எடுக்கணும், வாடகைக்கு எடுக்கணும், கேமரா வாடகைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு வந்து வாடகைக்கு கேமரா வேணும், ஒரு நாளைக்கு யார்கிட்ட சொல்லுங்க, அது மாதிரிலாம் வாடகை எல்லாம் பண்ணுவோம். அப்படி கேட்டு அப்படி சொல்லி சரி ப்ரோ அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ 2 ரூபாய்க்கு பண்ணேன், அடுத்த வீடியோ 6 ரூபாய்க்கு பண்ண நினைக்கிறேன். 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு 2000 ரூபாய் 6000 ரூபாய். 2 ரூபா 6 ரூபான்றது நல்லா பேசுறது தானடா, தப்பா நினைக்கிறதுலாம் கேஸ் ஒன்றும் இல்லை. 2 கோடியே 2 ரூபான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோ எவ்வளோக்கு 2 ரூபானா 2000 ரூபாய், அது இல்லை 2 கோடி, அது 2 ரூபானா அப்படிதான், 2 ரூபா 2000 ரூபா கைஸ், தப்பா நினைத்துக்காதீங்க எதுவும். சரி, உன் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு. டெஃபினட்டாக நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். பட் தென் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எப்பயுமே நான் வந்து போட்டு வாழ மாட்டேன், அது நான் போடுவேன். ஆனாலுமே வந்து நிறைய டைம் சோம்பேறி தெரிஞ்சுட்டு நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் விடுவேன். ஓகே, சோ யூ திங்க் தட் உங்க ஸ்ட்ராட்டஜி லைட்டா இந்த டர்க்கி வீடியோஸ்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு? ஆமா, ஐ மீன் நிறைய டைம் நான் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாது, டெய்லியுமே இதே இது இருக்கிறதுனால. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி மிஸ் ஆகுறது தான் டர்க்கி வீடியோஸ் மேட்ரு. ஸோ அதுக்கப்புறமா அதை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து அமெரிக்கா வீடியோஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து லேர்னிங் கிடச்சிச்சு. நம்ம எடுத்துகிட்டு வந்து போட வேணாம், அங்கே இருக்கும் போதே வீடியோ போடணும். டக்கு டக்குன்னு அங்கேருந்து அனுப்பி வீடியோ அங்கே எடுப்பேன், அங்கேருந்து அனுப்புவேன், இங்கே எடிட் பண்ணுவாங்க போடுவாங்க. ஸோ அது போச்சு, அது நல்லா போச்சு. யூஎஸ் வீடியோஸ் இட்ஸ் a learning curve சொல்லிக்கலாம். நம்மளுக்கு என்ன, யாருமே ஒரு புக்கெல்லாம் எழுதி வைக்கல, இதுக்கு நம்மளே தான் வந்து அதை வந்து பண்ணி especially like தமிழ்ல வந்து there aren't a lot of people like பார்த்து அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணி கொஞ்சம் like handful of creators தான் இருக்காங்க. ஆமா, நிறைய இதுல வந்து ரொம்ப எப்படின்னா இப்போ பெரிய கம்பெனிஸா தான் இருக்காங்களே தவிர ஒரு சோலோ யூடியூபரா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தமிழ்ல வந்துட்டு பெருசா பண்ணிட்டு இல்லை, பண்றாங்க பட் நிறைய பேர் இல்லை அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெருசா நல்லா பண்ண இது ஆக்சுவலி நிறைய இருக்குங்க க்ரோ ஆகுறதுக்கு. இது யாருமே வந்து இதுல காம்படிஷன்ற மேட்டரே கிடையாது. இது ஆக்சுவலி யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். நீங்க எப்பயாச்சும் நினைச்சிருக்கீங்களா இந்த மாதிரி சவுத் இந்தியன் கிரியேட்டர்ஸ்க்கு we don't get as much recognition as people in the north area of India? From who? Like brands. இப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா there are creators who go to the Apple events from North India. Okay, but like you're one of, if not the biggest creator in India, one of the biggest in சொல்லிக்கலாம், at least in South India. So நீங்க வந்து how come like when you're not getting that opportunity, like உங்களுக்கே ஒரு ஆதங்கம் இருக்காதா அந்த மாதிரி? ஓ யா, டெஃபினட் நிறைய அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அந்த ரெகக்னிஷன். இங்க சவுத்தில் இருக்கிற செலிபிரிட்டிஸே வச்சுக்கோங்களேன், நார்மலாக இப்போ இங்கேயே பெரிய ஆளாக இருக்காங்கல்ல செலிபிரிட்டிஸு, அவங்களே நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பசங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து இப்போ வந்து இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் சம்திங். நீங்கள் இதை பாருங்களேன், பெரிய செலிபிரிட்டி இவங்களாம் இருப்பாங்களே இங்கே, பெரியனா நான் வந்து ஒரு ஹேண்ட் ஃபியூ சொல்ல நிறைய பேர் இருப்பாங்களே, வெளிப்படையாக வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டரை வந்து அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. they'll watch their videos, but அது வந்து பீப்புள்குள்ளேயே அது இருக்குது. நாட் ஒன்லி செலிபிரிட்டிஸ், லைக் ஈவன் யூடியூபர்ஸே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் கூட பண்ணுறாங்க. ஒரு ஈகோ இருக்கும், ஃபாலோ பண்ணணுமா, ஐ வாட்ச் யூஸ் தட்ஸ் ஆல். பட் நான் வந்து வெளியில் சொல்லணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கேயே நடக்குது. வெளிலேருந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்கணும்னு இல்லை, இங்கேனுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு அந்த ஒரு இதில் எல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு நான் ஒன் டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதான் இப்போ தான் எனக்கு அது சொன்ன ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. நெக்ஸ்ட் கிளிப் போயிடலாமா? இது ஷூட் பண்ணது தாஜ். That looks terrifying. Yeah. Did you actually eat it? Yes, I did. Oh my god. Whole thing. Was it actually good? I've heard that it tastes like chicken. Bag of nails. Bag of like metal nails? Nails, yeah. It doesn't taste like chicken. அங்கே தான் ஒரே நாளில் நாங்கள் 7 வீடியோ எடுத்தேன். கடைசி நாள் 8 வீடியோ ஒரே நாள், காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே. அங்கேருந்து கிளம்புறோம் மெமரி கார்டு யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. மாற்றி நாங்கள் வந்து எடுத்து என்ன மேட்டர்னா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் நான் ஸ்கூல் டைமில் போனதை விட நானே செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு போய் வீடியோ எடுக்க போகிறேன். அப்போலாம் யாருமே தமிழ் கிரியேட்டர்ஸ் டிட் நாட் கோ டு அனதர் கண்ட்ரி டு மேக் வீடியோ. அந்த மாதிரி யாருமே பண்ணல. அப்போ நான் வச்சு சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறோம்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். பண்ணிட்டு இவனை கூட்டு போகிறேன்.
போகிறேன். இவன் அப்போ என் கூடலாம் ஒர்க் பண்ணல, இப்போ என்ன வந்து என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அது போகிறோம், போயிட்டு 4 நாளாக 3 நாளாக 4 நாள். ஸோ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், முன்னாடி நிறைய வீடியோ எடுக்கணும்டா, டெய்லியுமே 5 வீடியோ எடுப்போம் சம்பந்தமே இல்லாமல். கடைசி நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 8 வீடியோ கிட்டக்க அவன் சொல்கிறான், 8 வீடியோ. கடைசியில் தான் வந்துட்டு வி மெட்டு அன்னைக்கு தான் வந்துட்டு அந்த இவர் இருக்கார்ல, பெஸ்ட் எவர் ஃபுட் ரிவ்யூ ஷோவோட சன்னி அப்படின்ற ஒரு கிரியேட்டர், அவர் வந்துட்டு அங்கே இருந்தார். கேர்ள் ஃப்ரெண்ட், அவர் போய் மீட் பண்ணலாம். ஏன்னா அவர் ஆல்ரெடி இங்கே வரப்போ அவருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். அப்போ ஸோ அங்கே போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு மீட் பண்ணிட்டு வரலான்னு போனோம். இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கௌசான் ஸ்ட்ரீட்டுக்கு தானே போனோம். கௌசான் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். அங்கே வந்து ஓடி போகிறோம். சொல்லலாம், அங்கே போயிட்டா எங்கள் 2 பேருக்கும் வயிறு என்ன, நாங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நான் தான் வீடியோ சாப்பிட்றேன்னா இவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே நிற்கிது. ஏன்னா அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது என்னைக்குமே. வாழ்க்கையிலே ஒரு நாள் நான் வந்து அந்த அளவுக்கு மோசமாக நான் ஃபீல் பண்ணது கிடையாது. லிட்டரலாக the food was here. பட் அப்போ வந்து யூஸ்வலாக வந்து இப்போலாம் வந்துட்டு ஒரு அதுக்கப்புறம்னா வந்துட்டு ரொம்ப சாப்பிட்டோம்னா வந்து பியூக் பண்ண ஒரு இது வந்து கூட பியூக்கும் பண்ண வரல. இங்கே நிற்கிது, அங்கே எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் இல்லை. We too had to go to தேடிக்கிட்டு இப்படி போறோம் அப்படி வரும் இப்படி போறோம் அப்படி வரும். எவன்ட்டு கேட்டா அப்படி போ இப்படி போன்றானுங்க. டேய் என்னடா இவ்வளவு மோசமா இருக்கு, குதிக்கிறோம் 2 பேரும். அவர் மீட் பண்றதுக்கு முன்னாடி அவர் மீட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போயிடலாம்டா, இல்லைன்னா அங்கே போய் உட்காந்து பேச முடியாதுடா. 2 பேரும் எங்களுக்குள்ள பேசிக்கிறது இது. அதுக்கப்புறம் இப்படி போங்க வரும்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, இப்படி ரொம்ப போவோம் குட்டி குட்டி குட்டியா இது போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து மேலே ரெஸ்ட் ரூம் எழுதியிருக்கான் ஒருத்தன் ஒரு அட்டையில். இதை பார்த்தா ரொம்ப முடியல. பட் ஸ்டில் பார்த்தா அது வந்து ஒரு ஓப்பன் வீடு. அது என்னன்னு தெரியல, ஒரு வீடுன்னு சொல்ல முடியாது, அது ஓப்பனாக ஏதோ ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு 2 பாட்டா 5 பாட்டா கேட்டாங்க ஒரு பாட்டிமா. அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போனால் கேவலமான ஒரு வாஷ்ரூம். பட் எதுவுமே பண்ண முடியாது. டக்குன்னு போயிட்டு கடற்கரை முடிச்சுட்டு இவன் வெளியே நின்று இருந்தான். அதுக்கப்புறம் நான் வெளியே இருந்தேன்னா இவன் போனான். போயிட்டு அப்பாடி அப்படின்னு அப்போ ஒரு பெருமூச்சு விட்டோம். அந்த அவ்வளோ ரிலீஃபாக ஃபீல் பண்ணதே இல்லை. நாங்கள் எங்கள் பாடி எப்படி அதுக்கு ஒத்துழைச்சுன்னே தெரியல எங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் எங்கள் பாடியை வருந்தி நாங்கள் அந்த வீடியோஸ் எடுத்தோம். அப்புறமா போய் அவரை போய் பார்க்குறேன். பார்த்துட்டு அவர் சொன்னார், ஏன்னா நல்லா பேசிட்டு சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ நான் உங்களோட ஒரு சும்மா நான் உங்களை பார்த்தேன்றது மட்டும் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னா, இல்லை நீ இது சாப்பிட்டியா, தேல்லாம் சாப்பிட்டியான்னு கேட்டாரு. மறுபடியும் சாப்பிடணுமா, இல்லை தேல் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேண்டை நான் எடுத்து கட்டிக்கிட்டு வா வீடியோ பண்ணான்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த கடைசி வீடியோ 8th வீடியோ தான். அது போயிட்டு அங்கே தேல் சாப்பிட்டோம், குட்டி குட்டியாக இந்த பூச்சிங்கெல்லாம் சாப்பிட்டு கடைசியில் இது பெரிய டரண்டுலா இவ்வளோ பெருசாக, ஐயோ அது கடிச்சிட்டு அதை காட்டுவேன் அந்த வீடியோவில். அப்படியே அந்த ஈரலோட அந்த டெக்ஸ்சர் அதில் இருக்கும். இட்ஸ் லைக் த ஒஸ்ட் திங் எவர். நான் என் வாயில் போட்டதுலேயே ரொம்ப ஒஸ்ட் திங்கான ஒரு மேட்டர்னா அதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பைக்கு, காரு, வீடு, ஹவுஸ், ஆல் ஆஃப் தட். ஃபர்ஸ்ட் பைக் நான் வாங்கினது தானே, நான் வாங்கினது வந்து இன்னும் இருக்கு என்கிட்ட தான். ஃபர்ஸ்ட் வாங்கின கார் ஆனால் என்கிட்ட இல்லை, அதை வித்துட்டேன். இப்போ இன்னைக்கு நான் அதை இன்ஸ்டாகிராமில் போட்டோம்ல, ப்ரோ உங்ககிட்ட எத்தனை கார் ப்ரோ இருக்குது சொல்லுங்க ப்ரோன்னு ஒரு கொஸ்டின். எனக்கு ஆக்சுவலி அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணேன். நம்ம கிட்ட எத்தனை கார் இருக்குன்னு கேட்குறோம் வளர்ந்துட்டேன் மேடா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீல். அது டெஃபினெட்லி ஒரு ஃப்ளெக்ஸ் தான் ப்ரோ. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஃபீல் எனக்கு. இந்த மாதிரி நம்மகிட்ட கேட்குறாங்க பாரு எத்தனை கார் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, பெரிய பெரிய கேட்பாங்க. அடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ ஹேவ் 3 cars. ஃபர்ஸ்ட் வீடு எல்லாரும் பார்த்து இருப்பாங்க அந்த வீடை. கண்டிப்பா. One memorable moment when Kamal sir mentioned you on stage. When you saw that, what was your reaction? ஐயோ எனக்கு என்ன, இது போய் எங்கள் அம்மாட்ட சொல்லணும், இதை போய் எங்கள் அவங்கள சொல்லணும், இவங்ககிட்ட சொல்லணும், ஐயோ எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது. அந்த டைம் செம்ம டைமாக இருந்துச்சு. அது வந்து நாங்கள் வந்து கமல் சாரை ஸ்டேஜில் மீட் பண்ணி நான் எனக்கு ஒரு கொஸ்டின், அவங்களுக்கு கொஸ்டின், எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் வந்து உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இவ்வளோதான். அவர் பார்க்க போகிறதே ரொம்ப ஹாப்பி. அதுலேயும் ஸ்டேஜில் நின்று கொஸ்டின் கேட்க போகிறோம். தேங்க்ஸ் டு பிளாக் ஷீப் ஒன்ஸ் அகேன். எனக்கு பிளாக் ஷீப் வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ஸ்டேஜில் என்னை ஏற்றுனாங்க, எனக்கு வந்து அவார்ட் கொடுத்து என்னை வந்து பெருமிதப்படுத்தினாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அடுத்து என்னை அவார்ட் கொடுக்க வச்சாங்க சிவகார்த்திகேயன் சார் கூட சேர்ந்து. இதெல்லாமே வந்துட்டு தேங்க்ஸ் ஸோ மச் பிளாக் ஷீப். அதுக்காக தான் நான் அவர்கிட்ட எப்பயுமே வந்து விக்னேஷ் ப்ரோ பார்க்கும்போது நான் வந்து அதை சொல்லுவேன், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோன்னு. அப்போது வந்துட்டு கமல் சார் வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எப்படி இருக்கும் அந்த சான்ஸே இல்லை. அவ்வளோ, அதாவது தமிழ்லேயே ஒன் ஆஃப் த லீடிங் கிரியேட்டர் அவர் வந்து சின்ஸ் ஃபார் எவர்ல அவர் அவ்வளோ தாட்ஃபுல்லான ஒரு பர்சன். நம்மளை பற்றி ஒரு வேர்ட் சொல்கிறாரு,
I think generally Kamal sir, he like appreciates people who just put effort, you know, who don't stop, and like clearly நீங்க வந்து அப்படி இருந்திருக்கிறதுனால because you've been like that. One of the best time of my life ன்னு நான் சொல்லுவேன். Have you அவங்க கிட்ட பேசியிருக்கீங்க obviously, ஏன்னா நீங்க வெட்டிங்க்கு கூட அவங்களை இன்வைட் பண்ணி நான் போய் பார்த்தோம். ஏன்னா அவர் வந்து அந்த விஷயத்தை நார்மலா எங்கேயாவது பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டா கூட இவ்வளவு பெருசா அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்காதுல்ல. இப்போ நான் வந்துட்டு இது மாதிரி அவர் சொன்னாருங்க அவர் சொன்னாருங்க அப்படின்னா கூட வாடா உருட்டாதரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவர் ஒரு ஸ்டேஜ்ல சொன்ன விஷயம் அது அப்படியே ஒரு மாதிரி ஃபயரா இருந்துச்சு அது. What is the biggest mistake in your career? ஆக்சுவலி கரெக்ட் தான். இந்த ஆஃபீஸ்க்கு ஆக்சுவலி நாங்கள் வந்து பில்ட் பண்ணிட்டோம். ஏன் இந்த ஆஃபீஸ்க்கு என்ன குறையே கிடையாது. அப்போ இந்த ஆஃபீஸ் குறை கிடையாது, இது எங்க இருக்குதோ அதான் குறை. இட்ஸ் கொஞ்சம் ஃபார் அவேவா இருக்கிறது. From your house? Not from my house, from Chennai. This is in Pallikarnai, but I consider this as Chennai. But நிறைய பேர் வந்து அப்படி கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஷூட் அப்படின்னா நம்ம இங்க யாராவது கூப்பிட்டோம்னா people couldn't come, ஏன்னா கொஞ்சம் ஃபாரா இருக்கிறதுனால. This should have been inside the city. பட் இன்சைட் சிட்டி ஒரு லேண்ட் வாங்கி பண்றதுனா ஒரு பெரிய விஷயம். பட் நான் இது பண்ணதே எனக்கு ரொம்ப செலவாச்சு. பட் இது கட்டி முடிக்கிற டைம்ல we are having some other plans and all. இப்போ அதனால இது வந்து ஒன் ஆஃப் தி இது அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே டீமா. சரி, டியோ படத்தில் நடிக்கிறீங்களா இல்லையா? இல்லை 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 சத்தியமா கிடையாது. காட் ப்ராமிஸ். காட் ப்ராமிஸா கிடையாது. வல்லாஹி வல்லா இல்லை வல்லா இல்லை வல்லா இல்லை வல்லா இல்லை வல்லா இல்லை அது ஹக்கா இல்லை என்ன வேணா இல்லை அல்லாஹ் ஹக்கா அது ஹக்கா இல்லை. சீரியஸா ப்ரோ? சத்தியமா இல்லைங்க. இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஒன்று சொன்னாங்க, அது நான் சொல்ல முடியாது. சரி அப்புறமா சொல்றேன். பட் அது நடந்திருக்கலாம், ஆனால் நடக்கல. ஓகே, உங்க வைஃப் பத்தி ஒரு क्वेश्चन. இது அவ கேட்டாளா? இல்ல ஆடியன்ஸ்ல இருந்து வருது இது. ஒரு யூடியூபர்னு உங்க வைஃப்க்கு தெரியும். சோ how does that change your married life? ஒரு யூடியூபரா இருக்கிறது, does it actually make a difference? Because even நீங்க வந்து வாலண்டரியா கேமராக்கு முன்னாடி உட்கார்றது டிஃபரெண்ட், பட் லைக் உங்க வைஃப் வந்து being with you itself, she likes it. She likes it. Actually அவளே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவ வந்து இங்கிலீஷ் படிக்கிறா. ஸோ இந்த இங்கிலீஷ்லாம் வந்து அந்த டீச் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கா முன்னாடியே, ரீல்ஸில் இதெல்லாம் போட்டிருக்கா. ஸோ அவளுக்குமே லைட்டாக அந்த ஒரு இது இருக்குது. She likes it. So she doesn't have a problem at all. அவளுக்கு அது ப்ராப்ளமும் இல்லை. I don't want to force anyone. அந்த மாதிரி வேணான்றவங்களை போய்ட்டு ஃபோர்ஸ் பண்ணோம்னா இப்போ கூட ஓகே ஃபோர்ஸ் பண்ணிடலாம். அவரும் போக வந்து அது மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம கொலை பண்ணிடுவாங்க. இல்லை இந்த மாதிரி நியூஸ்லாம் வருது, அதனால சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருமா கொலை பண்ணுறாங்க? அந்த மாதிரிலாம் வராது. நான் கொலை பண்ற மாதிரி வரும். பிரதர் ஜோக். மக்காக்கு போய் நீங்க வந்து vlog போடுவீங்களா ப்ரோ? கண்டிப்பா இன்ஷாஅல்லாஹ். we are having a plan as well. போணும்னு ஆசை. அம்மா வந்து உம்ரா போகணும்னு கேட்டு தான் இருக்காங்க. நானும் இந்த போயிடலாமான்னு சொல்லிட்டு தான். ஓகே இன்ஷாஅல்லாஹ் soon you'll see it. Yes. யூடியூப்லனா என்ன ப்ரோ பேக்கப் பிளான்? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. எங்க வீட்லயே எங்க அம்மா கூட உட்காந்து நான் வந்து டிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன், அதாவது ட்ரை பண்ணியிருக்கேன். அம்மா இந்த மாதிரி பண்ணலாமா, நாங்கள் வந்து இந்த 8th ஸ்ட்ரீட்ல இருக்கோம், அப்போது இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி சொல்லிட்டுலாம் நான் பொருள்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் ட்ரைலாம் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஷாப் மாதிரி போடலாம், அப்புறமா அப்படி பெருசாக்கலாம்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஐடியா இருந்துச்சு. உங்க வைஃப் தான் இந்த கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. How many girlfriends have you had? இது அதான் 2000 வீடியோ வந்து ஒரு மைல்ஸ்டோன் வீடியோ. இந்த மைல்ஸ்டோன் வீடியோவில் வந்து இந்த கொஸ்டின் வந்து எப்படி வந்து சூட்டபுளாக இருக்கும். அவளுக்கு என்னன்னா அவளுக்கு தெரிஞ்சுக்க சில விஷயங்கள்லாம் இங்கே உங்ககிட்ட அமுச்சு விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பயங்கரமான கொஸ்டின்ஸ் 2-3 இருக்கு. 1 செகண்ட் capture the questions and comment. How many girlfriends I had? அவ்வளோ சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. எண்ணி எவ்வளோன்னு சொல்லுங்க. இல்லை சரி அதெல்லாம் எண்ண முடியாதுல்ல, மனுஷன் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. எண்ண முடியாது, ரைட். அவ்வளோ இருக்கு என்ன அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. என் கூட உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி. அவன் பக்கா லூசர் கைஸ். ஸோ ஒரு லூசர் பாய் எப்படி இருப்பானோ அப்படிதான் நான் வாழ்ந்தேன் என் லைஃபை. அதனால வந்து ரொம்ப அதிகமா அப்படிலாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க, நினைக்க மாட்டீங்கன்னு தெரியும், நினைக்காதீங்க. Actually one question வந்து I think this is a question a lot of people ask. உங்க ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் ரொம்ப கியூரியஸா கேட்பாங்க. அதை உங்க அப்பா பத்தி கேட்பாங்க எப்பவுமே. ஓகே, எப்பவுமே வந்து ஸோ ஒன் கொஸ்டின் எதர் இர்ஃபான் பற்றி கேட்கும்போது how much money you make, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, ஃபாலோட் பை உங்கள் அப்பா what is your அப்பா up to, why don't you talk to him. வீடியோலலாம் ஆக்சுவலி பார்க்க முடியாது அவரை. முன்னாடி ஆக்சுவலி 2-3 வீடியோஸில் இருந்திருக்காரு அவர்.
பட் தென் லைக் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் அவருக்கு வந்து வீடியோஸ் பண்ணுறது பிடிக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் அது அவர் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவர் ரொம்ப டைரெக்டாக பேச மாட்டார் இந்த மாதிரி விஷயங்கள்ல. அவர் பேசினார்னா வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுவார், கடைசியில் ஃபைனலாக பேசுவார் கோவப்பட்டு. அது முன்னாடியே அது வந்து அவரோட ஸ்டாண்ட் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும். அது அவர் ரொம்ப ஜமாத் சாத்தியம். டெஃபினட்டாக அவருக்கு வந்து இதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. he didn't appreciate it. ஆமாம், he didn't appreciate it. and அதனால ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் அவங்க இதெல்லாம் சொன்னாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க நடுவில் கூடயும் இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் ஆமாம், வீட்டுக்கு தெரியாமல் அம்மாக்கே தெரியாமல் தான் ஃபஸ்ட்டு பண்ணது. அப்புறம் போக போக இதனால அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஃபைட்ஸ்லாம் வந்துருக்குது. ஸோ அவருக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த விஷயம். பிடிக்கல. ஐ டாக் டு ஹிம் நவ். இப்போ பேசுகிறோம், இது பண்ணுறோம். அவருக்கு அந்த கோவம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறையா அது வேறு கோவங்கள்லாம் அவருக்கு இருக்குது, வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது. நான் என்னோட இது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவில் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். பட் அந்த விஷயத்த நான் வந்து போட முடியாமல் ஆனதுக்கு காரணம் வந்து அதான் அவர் தான். எனக்கு முப்போட்டு எவ்ரி திங் இதை பற்றி இது பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே நான் எதாவது பேசிட்டேன்னா முன்னாடி திருப்பி இது வச்சு அவர் இன்னும் கோவமாகறான்னு பயமும் இருக்கும் எனக்கு. அதனால ஸோ மை மம் அண்ட் டேட் தேர் நாட் டுகெதர் நவ். மை மம் இஸ் வித் மீ அண்ட் செப்பரேட்டாக இருக்காங்க. அவருக்கு வந்து இது இல்லை. ஸோ அதனால யூ டோன்ட் டாக் அபவுட் இட் பிகாஸ் he doesn't want to இல்லை. அதை பற்றி அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால நீங்களும் அதை பற்றி பேசுறதுக்கு இஷ்டப்பட மாட்டீங்க. ஆமாம், பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. எதுக்கு நம்ம போயிட்டு பிடிக்காத விஷயத்தை போயிட்டு எதுக்கு இது பண்ணணும். பட் அதனால வந்து அவர் மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படிலாம் கிடையாது. ஐ ஹாவ் என்னதான் எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலுமே வந்து he is my dad. He provided for me. எனக்கு அவர் தான் வந்து இப்போ நான் வளர்றதுக்கு அவர் தான் ப்ரொவைடட். சரிங்களா, அவர் தான் வந்து சம்பாரிச்சு எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து என்னை வளர்த்தது அவர் தான். அதனால் வந்துட்டு he has done a lot. அதனால் ஐ ஹாவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். என்னதான் கோவம் அவருக்கு இருந்தாலும் எனக்கு இருந்தாலுமே சரி, இஸ் மை டேட். அண்ட் ஆல்சோ நான் பேசிட்டு தான் நான் வந்து எப்படின்னா பேச ட்ரை பண்ணுவேன் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை பண்ணுவேன். அண்ட் அவர் வந்து அதாவது ஒன்று சொல்லிடுவார், அதுக்கப்புறமா இதுவாயிரும். இப்போ கல்யாணத்துக்கு கூட வந்தார். அவர் தான் கூப்பிட்டு அவர் ரொம்ப இது பண்ணி, அவர் சாதாரணமாக வர ஆள் கிடையாது. அவர் பேசி நான் வர வச்சு நான் பேசி இதெல்லாம் பண்ணேன். ஸோ அதான் ரெஸ்பெக்ட்லாம் இருக்குது. பட் தென் இது மட்டும் பர்சனல் லைஃப் பர்சனலாக வைக்கிறது சம்திங்ஸ் அட்லீஸ்ட் அது எனக்கு பர்சனலாக வைக்கணும்னா இந்த மாதிரி பர்சனலாக இருக்காது. அது வந்து இதுவாகலை. பட் யா, so that's about that must dad. solve like that must quench your curiosity, I think. Yes guys, ஆமா guys, எனக்கு எவ்வளோ வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. பட் இன்னைக்கு தான் இதுக்கான ஒரு ஆன்சரே சொல்லியிருக்கோம். உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க, were you embarrassed to tell people நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கும் போது? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருந்தேன். ஆமாம் அது கொஞ்சம் இருக்கும், எம்பாரசிங்காக இருந்துச்சு. என்னன்னா ஏன் எம்பாரசிங்காக இருக்கும்னா, நம்மளே கலாய்ப்போம்ல, எவனா ஏதாவது ட்ரை பண்ணா அது மாதிரி தானே கலாய்ப்பாங்க. பட் இதில் வந்து நம்ம அதை வந்து பண்ணவும் முடியாது. அதை மாதிரி நம்ம வந்து பார்க்காதீங்கன்னு சொல்லவும் முடியாது, பார்த்து தான் ஆகணும் எல்லாருமே. பட் அதே நேரத்தில் நம்ம அதை பெட்டராக தான் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஸ்டார்டிங் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஆஃபீஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் காலேஜ், நம்மளோட சொந்தக்காரங்க. யோ எப்படி இவங்கெல்லாம் போய் திருப்பி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃபீல்லாம் வந்து இருந்துச்சு முன்னாடி. இப்போயுமே வந்து நான் ஷூட் பண்ணும்போது யாராவது நின்று இருந்தாங்கன்னா யாராவது தெரியாது, ஒரு மாதிரி நான் கூச்சமாக தான் இருக்கும் எனக்கு. பட் தென் ஸ்டார்டிங்கில் ரொம்ப இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, எனக்கு லூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஐ வாஸ் நோ ஒன். வாழ்க்கையில் வந்து பெரிய லாயே ஆகணும், அப்போ சில இதை வந்து இது பண்ணி தானே ஆகணும். ஸோ லைக் a lot of people when you grow, நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி நம்மளை தட்டி விடுறதுக்கு, நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு. பட் லைக் 100% நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், 100% நம்ம பண்ணுறது ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் கூடயும் ஃபஸ்ட்டு தட்டி விடுறது தி சோ கால் நம்ம க்ளோஸ் பீப்புளாக தான் இருக்கும். பட் ஆக்சுவலி ஒரு 2-3 பேர் தான் நம்ம லைஃப்லேயே இருப்பாங்க முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இஸ் தேர் லைக் எனி ஒன் உங்கள் லைஃப்பில் தட் யூ சிஸ்டர்? அம்மா அண்ட் சிஸ்டர். அம்மா நாசிஃபா 2 பேரும். அவங்க 2 பேர்னால தான். ஆமாம், ஆசிஃபா ஃபஸ்ட்டில் இருந்து. ஏன்னா அம்மாவுக்கே தெரியாது நான் யூடியூப் வீடியோ பண்ணுறேன்னு. அந்த டைமில் வந்து ஃபன்னிலே ஷி ஹெல்ப்ஸ் மீ. அந்த லைட்டு செட் நிறைய இதில் வந்து ஷி ஹெல்ப் மீ. ஏன்னா என்னன்னா ஷீஸ் மை சிஸ்டர். ஸோ அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, ஃபைன். பட் தென் இதில் வந்து அவளுக்கு வந்து என்ன ரிட்டர்ன் வரும் அப்படின்றலாம் யோசிக்கல. ஷி ஜஸ்ட் ஹெல்ப் மீ. அண்ட் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மென்டலாக நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயம். மென்டல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் த
ஒன் சப்போர்ட் தட் வி நீட். அது வந்து ஏன்னா மென்டலாக தான் நம்ம இதில் பிரேக் ஆகுமே. இதில் வந்து நம்ம அவ்வளோ ஃபிசிக்கலாக நம்ம எவ்வளோ ஒர்க் போட்டாலுமே வந்து தூங்கி எழுந்தோம்னா அந்த டைட்னஸ் போயிடும். பட் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து தூங்கி எழுந்தா போகாது. அதுக்கு வந்து வி நீட் சம் பவர் பீப்புள் நம்ம கூட இருக்கணும். அந்த பவர் பீப்புள் வந்து இஃப் இட் இஸ் யுவர் மாம் யூ ஆர் ஸோ லக்கி. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க நம்ம கூட, அவங்களும் சூப்பர். நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பர். Do you have a friend like that? Yeah, I have like Taj and இக்பால்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. இப்போ வில்ஸ்பேட் அண்ட் எங்கள் டீமே வந்துட்டு இதுவாக இருக்காங்க. வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்தது முன்னாடிலேருந்து. ஹீ கிவ்ஸ் மீ நிறையா சப்போர்ட். ஏன்னா முன்னாடி அப்போதுலேருந்தே வந்து ஹீ கம்ஸ் வித் மீ. இக்பால்லாம் நிறையா வீடியோஸு அவன் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவன் வேற லெவல். அவன் ஆக்சுவலி அவன் வந்து நான் விளாட்டாக கலாய்ப்பேன். ஹீ இஸ் த ஓனர் ஆஃப் இர்ஃபான்ஸ்னு சொல்லிட்டு. ஹி ஹாஸ் லாட்ஸ் ஆஃப் இது சூப்பர் கை. பட் இப்போ நிறையா வர்றதில்லை வீடியோவில். பிகாஸ் ஃபேமிலி மேன் ஆகிட்டான், இதுவாகிட்டான். பட் தென் ஹீஸ் லாட் ஃபார் மீ. அதான் சொல்கிறான். பட் ஏன்னா மெயினாக வந்து எங்கள் மம் அண்ட் சிஸ்டர் இவங்க வந்துட்டு அந்த மென்டல் சப்போர்ட் தான். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதில் வந்துட்டு டயர்டாயிரும், பிரெயின் டயர்டாயிரும். இன்னொன்று வந்துட்டு அந்த டயர்டான நேரத்தில் வந்து இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து அடிப்பானுங்க, அடித்து சாவடிப்பானுங்க அவனுங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு அதை இது பண்ணுறதுக்குன்னு ஆள் இருக்கணும். அது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, தட்டி விட்டே வா, அப்படி போகலாம் இப்படி போகலாம் ஜாலியாக. நீ நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க ஓகேயா இருப்பாங்க. பட் லைக் நீ கொஞ்சம் குறையும் போது அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட போய் சப்போர்ட் தேடும் போது கண்டிப்பா they disappear. One celebrity that you would like to meet, like definitely I want to meet this person அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. விஜய் சாரை பார்த்துட்டேன் நான். அஜித் சார் இது சார் நெப்போலியன் சார். இந்த வீடியோ செம்மையாக போச்சு. ஆக்சுவலி ப்ரோ, எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, நீங்கள் இந்த வீடியோ சீரீஸ் போட்டிங்களா ப்ரோ, ஷீ இஸ் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஜஸ்ட் திஸ் சீரீஸ் ப்ரோ. லைக் ஷீ லவ்ட் இட் சோ மச். நீங்க அந்த நியூயார்க்கு போய் தோசை எல்லாம் சாப்பிட்டீங்கல்ல ப்ரோ, ஷீ ஒரு ரெண்டு நாளுக்கு விடாம பேசியிருப்பாங்க அதை பத்தி. அண்ட் தென் ஆக்சுவலி நான்லாம் யங்கர் ஜெனரேஷன்ல நெப்போலியனோட மூவிஸ்லாம் அதிகமா பார்த்தது கிடையாது. ஸோ ஷீ வுட் லைக் சிட் அண்ட் எக்ஸ்பிளைன், இவங்க யார் தெரியுமா, என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா, எங்க செட்டில் ஆயிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு. பட் ஷீ வாஸ் so excited to see someone go to like நம்ம ஊர் பையன் யூஎஸ் போறது பார்க்க அப்படி எக்ஸைட்டடா இருந்தாங்க. எங்க அம்மா யாருன்னே தெரியாது நீங்க. and really I feel like உங்க ஆடியன்ஸுமே whenever you do something because they watched you grow from the ground up, அவங்க உனக்காக அவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க. like whenever உங்க மேரேஜ் நடக்கும்போது கூடயும் people was like, I don't know if any other content creator in Tamil Nadu has ever like அவ்வளோ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க டிராஃபிக் அரவுண்ட் அ வீடியோ அரவுண்ட் அ வெட்டிங். நான் வந்து பார்த்ததே இல்லை. and people were all so excited as if it was their own wedding bro. ஆமா நிறைய பேர் actually அந்த மாதிரி. உங்க கமெண்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்திருக்கீங்களா அந்த வீடியோல? All of them, so many people from across the globe, they're just like, wow, Irfan, we're so happy to see you அப்படின்னு. ஆமா நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. அது இல்லாம கேரளால இருந்து, ஆந்திரால இருந்து, bro US இருந்தெல்லாம் பார்த்தேன் bro. நான் US இருந்து தமிழ் பீப்புள் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா லைக் கேரளா பீப்புளே பார்ப்பாங்க. கேரளா பீப்புளே பார்த்து சொல்லுவாங்க. அது மாதிரி லைக் நம்ம தமிழ் பீப்புள் இல்லாம எல்லாருமே பாக்குறாங்களே அப்படின்றது வந்து ஒரு இதுதான். அதுவும் ரொம்ப ஹாப்பியா அவங்க அந்த கமெண்ட்லேயே தெரியும், இப்போ எப்படி நம்மளை செலிப்ரேட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா சின்ன, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம குரோத்தை பார்த்துட்டே வராங்க. அவங்க வந்து லிட்டரலா ஒண்ணுமே இல்லாம இருந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காண்டா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. வீடியோஸ் வந்து நம்ம வந்து எங்கெங்கயோ போயிட்டு நம்மளே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் கூடலாம் உட்காந்து பண்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து வளர்றோம். அந்த ஒரு பெரிய ஒரு இதுக்கு அச்சீவ் ஒண்ணுன்னா பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவர் ஓன் பாய் வந்து போயிட்டு இருக்க மாதிரி தேர் ஃபீலிங். அது நேரா பார்க்கும் போதே அவங்க வந்து ஆக்சுவலி அந்த உங்க ஸ்டோரியே அப்படிதான். இட் இஸ் ட்ரூ தட் யூ டிட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி கிரவுண்ட் அப். அது நான் சொல்லணும் அவசியம் இல்லை, என்ன வீடியோல இருக்குது. அதுதான் ஒரு ப்ரூஃபே இருக்கு. லைக் the whole life, his whole life is there. இது ஒரு படமே எடுக்கலாம். நம்ம மேக் ஒரு ஃபிலிம் கைஸ் அப்படியே நான் இது பண்ணி நம்ம எடுத்துலாம். ஒரு 2 hours ஜாலியா இருக்கும். டக்குன்னு ஆன்சர் பண்ணும். இது உங்க வைஃப் கொடுத்த டம் क्वेश्चंस. This is Alia round. Okay, Alia, this one's for you. Do you finish everything on your table when you eat? Yes or no? Yes. Okay, போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். Have you spent your money on something stupid? If yes, what's that? Yes. இப்போ ரீசெண்டா VR ஒன்று வாங்கின PS வெயிட் பண்ணிருக்கலாம்ல விஷன் ப்ரோக்கு. அதுதான் சொல்றதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். நான் வந்த உடனே வாங்கிட்டேன். ஆனால் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன், அது வீடியோ பண்றதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் நான் தொடவே இல்லை அது. How long can you stay without bathing? I have stayed 7 days நினைக்கிறேன். 6 days 7 days
என்னோட எங்க ஊருக்கு போயிருந்தீங்களா? இப்போ இல்லை, நான் வந்து ஹாஸ்டலில் இருந்த டைமில். இப்போலாம் டெய்லியுமே குளிச்சிருந்தேன் கைஸ். Okay, or one YouTuber that you don't like watching? நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சொல்ல முடியாது. சொல்லிதான் அவனு ஒரு பேர். அந்த ஃபோர்ஸ் யூடியூப் எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலி ஃபோர்ஸ் யூடியூப்னு ஒருத்தர் இருப்பாரு, எனக்கு பிடிக்காது. தமிழில் நான் சொல்ல மாட்டேன், என் தமிழில் இருக்காங்க பிடிக்காதுங்க, நான் சொல்ல மாட்டேன். One YouTuber that you're watching out for? Watching out in the sense? Like, I see potential. Like, you watch Samiha. Please. Please. You'll do good. No. But in the sense that you really like enjoy their content, but you don't think that they've gone to a certain level yet. Satya. Yeah, I know who you're talking about. Yeah. That fellow's damn funny. Is வேற மாதிரி actually. Yeah. GatTube-னு சொல்லிட்டு Satya. Yeah. Really good. Okay, when did you last cry? Probably last week. Okay. I don't know. This one's nice question. Okay? Love is important in life. How would you describe love? How is important in life? Yes. How would you describe love? பொறுமையாவே ஆன்சர் பண்ணு, கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ஆமா, இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டினா இருக்குது. ஐயோ ஃப்ரோசன் ஆயிட்டான். எரர். அது இல்லாம எதுவும் இல்ல. எதுலயாவது லவ் இருக்கணும். எதுலயுமே லவ் இல்லனா என்ன வளர கூடாது. இல்லையா இவ ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பர்சனா இருக்கலாம். சரி சொல்லு, அப்ப உனக்கு என்னன்னு சொல்லு. எனக்கு அது வேணும். என்ன வேணும்? லவ் இருக்கணும். எதுலயாவது இருக்கணும். அதான் உனக்கு என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு எது லவ்வா? எனக்கு வந்துட்டு என் ஒர்க், ஏன்னா எனக்கு இதான் சோறு போடுது. ஓகே, and that's what made me. அதுக்கப்புறமா என் ஃபேமிலி. உன் வைஃப் கிட்ட அடி வாங்க போறீங்க. ஃபேமிலினா வைஃப் தானே வருவா. just saying, like அது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிருக்கலாம், நீனு மிஸ் பண்ணிட்ட. அவ அதுக்கு தான் கேட்காலே நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே வந்து my family. My family is my wife, my mom, my sister. மூணு பேருமே வந்திருக்காங்க. What is your love language? Offering food. Bro, he gave me beef biryani, bro. That's all I need to say. நான் எதுவுமே நான் சாப்பிட்டு தான் வந்தோட beef biryani. That's all I have to say. Do you sleep with the light on? If yes, why? இல்ல தனியா இருக்கும்போது எப்பயாவது பேய் படம் கூட பார்த்துட்டு வந்துச்சுன்னா பயமா இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்மைல் ஒரு படம் பார்த்த மாதிரி பயமா இருந்துச்சு, அப்போ லைட் போட்டு தூங்குனேன். அந்த மாதிரி டைம்ல லைட் போட்டு தூங்குவேன். அந்த பேய் பயம் கொஞ்சம் இருக்குது லைட்டா. Are you high maintenance? ஹை மெயின்டெனன்ஸ் தான், ஆனா நானே என்னை மெயின்டைன் பண்ணிப்பேன். That's அந்த அளவுக்கு நான் சம்பாரிச்சு. One client that you totally hated working with. I feel like all of y'all over here know the answer. இப்ப ஈஸியா சொல்லலாம், ஆனா சொல்ல மாட்டேன். யாரு bro, சொல்லுங்க. ஐயோ, ஈஸியா சொல்லலாம், சொல்ல மாட்டேன். இருப்பாங்க ஒருத்தங்க ஒரு மக்கள். நான் bro, எல்லாரும் அவன் ஹேட் பண்ணுவான். You're not seeing this, pan the camera. எல்லாரும் குபீர் சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஹேட் இருக்கும். ஆக்சுவலி இப்போ நாங்க எல்லாருக்குமே ஒருத்தர் மைண்ட்ல வராரு. அவர் ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து ஒரு இனானிமஸா நாங்கள் அந்த அளவு பிக் பண்ணி வச்சிருக்கோம். பட் லைக் ஹி இஸ் நாட் லைக் எதுவுமே சொல்ல விரும்பல நான். பட் யா, நிறைய பேர் இருப்பாங்க. பட் இட்ஸ் ஹவு தே ஆர், இட்ஸ் வாட் தே ஆர்ல. அதனால அந்த பிராண்டை நம்ம ஹிட் பண்ண முடியாது. சரியா? ஸோ தி கிளைண்ட் இஸ் நாட் நெசசரி. டிப்ளமேட்டிக்கா எடுத்துட்டு போறீங்க இர்ஃபான். ஆமாம், அப்படி சொல்ல முடியாது. அடுத்து திருப்பி வருவார்லங்க ப்ரொமோஷனுக்கு, நீங்க வேற. அதனால வரணும்ல, ஒரு வாட்டி வந்துட்டு போயிடக்கூடாதுல்ல, ரெண்டாவது வாட்டி நம்மளுக்கு வரணும். அதனால அது அப்படி சொல்ல முடியாது. ரைட்டு, சரி. You're clearly a watch person. Which is the most expensive gift that you've gotten? வாட்ச்லேவா? Anything, but like I'm guessing it's one of your watches. எனக்கு கிடைச்சதுலேயே ரொம்ப இதுவான காஸ்ட்லியான கிஃப்ட், ரைட்? ஃபோன், ஐஃபோன். வாட்ச் ஒரேவா? Hey, it's a 1 TB 14 Pro Max, man. 1 TB, yeah. நெப்போலியன் சார் கொடுத்தாரு. அப்படியா? Out of nowhere, he just said, "Yo, this is a gift for you." Dude, for ஒரு ஃபோன் எனக்கு யாருமே அதை கொடுத்தது கிடையாது. ஸோ நியூ இயர்க்கு வந்துட்டு நியூயார்க்கில் வந்துட்டு அந்த ஒரு பால் ட்ராப் ஆகும். அதை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஷாஹல்னு ஒன் ஆஃப் அவர் டியர் ஃப்ரெண்ட், அவருக்குமே வந்து ப்ரொமோட் பண்ணுறது, அங்கே போய் இதில் மீட் பண்ணோம் நியூயார்க்கில். அப்படியே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. ஹி டுக் மீ டு தட் பிளேஸ். அது பால் ட்ராப் பார்க்கறதுக்குன்னே ஒரு பார்ட்டியில் இருந்து. அதோட டிக்கெட் வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அரௌண்ட் 2 lakhs கிட்ட ஆக்சுவலி. What does he do? Is he single? No, he's married and he has kids and all. Shahul bro, you are married, okay? I'm kidding.
ஸோ அவர் அங்கே மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா வி வென்ட் டு என்னைய பெஸ்ட் காரில் நான் போனதே அவர் கூட தான். ஐ வென்ட் இன் இது லாம்போ, ஃபர்ஸ்ட் டைம் ஐ ட்ரோவ் லாம்போ. செம்ம ஃபாஸ்ட்டாக தான் வர போனேன். சரியா, யூஎஸ்ல தான் ரெண்டுமே நடந்துச்சு எனக்கு. தட்ஸ் த கிரேசியஸ்ட் கிஃப்ட்ஸ் தட் ஐவ் காட். க்ளோஸ் பண்ணிடலாமா? எஸ் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடலாம். So congratulations Irfan for reaching your 2000th video. And thank you first of all for having me. அதுவே எனக்கு ஒரு பெரிய honor. நன்றி. And yes, one thing that you would like to say about your journey going forward, இப்போ எல்லா பாஸ்ட்ல இருக்கிற வீடியோஸ் பார்த்தாச்சு, டிஸ்கஸ்ட் ஆல் அபவுட் எல்லா வீடியோஸுமே, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இனிமேல் இர்ஃபான்ட்டு வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட்? சில பிளான்ஸ் இருக்குது, பட் அந்த பிளான் நான் எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். பட் அது இல்லாமல் வீடியோஸில் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக பண்ணலாம் நான் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, அதுலேருந்து நம்ம மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றது ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதுக்காக வி ஆர் ஹையரிங் மோர் பீப்புள் இன் கம்மிங் டேஸ். கான்டென்ட்டுக்கு சரி, அப்புறமா வந்து டெக்னிக்கலாக சரி, வி ஆர் ஹையரிங் மோர் பீப்புள் டு அவர் டீம். ஏன்னா வந்துட்டு அதான் சொன்ன மாதிரி தட்ஸ் வாட் இதுவாக பண்ணுறோம். பட் சில விஷயங்கள் வச்சிருக்கோம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட் நவ் பிகாஸ் அது பண்ணிட்டு சொல்லலாம்னு சொல்லி. ஏன்னா சில விஷயம் you do have big plans. Oh yeah, definitely. ஏன்னா நம்ம சொன்னோம்னா நடக்க மாட்டேங்குது சில டைம். அந்த மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கு என் மைண்ட் செட்டில். அதனால I don't want to talk about it. Thank you so much guys. 2000 வீடியோ நான் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து காரணம் நான் மட்டும் கிடையாது, நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களும் தான். இது வந்து wouldn't have been possible without your support. கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பார்க்கலாம் நான் 2 வீடியோ பண்ணிருக்க முடியும். ஆனால் பைத்தியக்காரன் நான் 2 வீடியோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒன்லி லைக் என்ன 2 கை வச்சுனா தட்ட முடியும், 1 கை வச்சு கை தட்ட முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு நீங்கள் இன்னொரு கையாக இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து கேட்க கிரிஞ்சாக இருக்கலாம், தென் லைக் இட்ஸ் லைக் ரியலி ட்ரூ. ஜஸ்ட் பிகாஸ் யூ கைஸ் கேவ் தட் சப்போர்ட். நாட் ஓன்லி வாட்சிங் ரைட், வாட்ச் பண்ணிட்டு அதை நீங்கள் ஹேட் பண்ணாலும் என்னை லவ் பண்ணாலும் அது ரெண்டுமே எனக்கு தேவையாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஹேட் பண்ணுறதுக்குமே ஒரு மனசு வேணும். ஒருத்தங்களை நீங்கள் பொருட்படுத்தினா தான் நீங்கள் ஹேட் பண்ணுவீங்க. ஸோ என்னை பொருட்படுத்தி ஒரு ஆளா பார்த்து ஹேட் பண்ணதுக்குமே நன்றி. அண்ட் இவ்வளோ பெரிய ஆளா ஆக்குனதுக்குமே நன்றி. 2000 வீடியோ வந்து இட் வாஸ் நாட் ஈஸி. we did this together and thank you so much for everything. இன்னும் நிறையா 2000 வீடியோ வந்து 3000 வீடியோவாக கூட ஆகலாம். ஐ டோன்ட் நோ இன்னும் எவ்வளோ நாள் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு போட்டலாம் வீடியோ கண்டிப்பாக டெஃபினட்டாக போடுவோம் நம்ம. தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. And obviously to the team behind Irfan, டெஃபினட்டா. ஏன்னா இப்போ and his support system கம்ப்ளீட்டா இவங்கலாம் இல்லாம கண்டிப்பா I know how it feels. டெஃபினட். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு வீடியோ மட்டும் பண்ணிட்டு நான் வந்து சில வீடியோ வந்து நான் ப்ரூஃப் செக் பண்ணாமல் கூட வீடியோ போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிரியேட் ஆகிடுச்சு பேக் சைடில். அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அயராமல் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க டெய்லியுமே. நான் ஒரு நாள் லீவ் எடுத்தால் கூட அவங்களால லீவ் எடுக்க முடியாமல் போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஏன்னா டெய்லி வீடியோ போட்டாங்க. சண்டே முதற்கொண்டு வீடியோ இருக்குதுன்னா அப்போ இது இருக்குது. ஸோ டீம் ஃபுல்லாக வந்துட்டு மாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இங்கே. இதுதான் இந்த டீம் இன்னும் பெருசாக்கி இந்த டீம் இன்னும் மேலே பெருசாக வளருவோம் அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக நான் நம்புகிறேன். Thank you Samia. Thanks for coming and doing this. First of all, thank you to your wife for letting me ask Irfan all the crazy questions. So yeah, you have such a lovely audience and I hope you guys enjoyed this 2000th video. 2000 வீடியோ guys லைக் பண்ணிட்டு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது, கமெண்ட் பண்ணுங்க. we are planning something special for the 2000th comment. Maybe it will sound crazy, but 2000வது கமெண்ட் யார் போடுறாங்களோ they'll get ஒரு gift. என்ன giftன்றதை I don't want to tell now, but then they'll get a good gift. So let the commenting games begin guys. And comments லயும் போடுங்க what questions that you have that you want Irfan to answer. And Irfan answer பண்ணிருங்க. பண்ணிடுறேன் நான் டெஃபினட்டா. கேளுங்க guys, பண்ணிடலாம். Okay. Bye guys. Bye. See you.